கோழி குஞ்சுத்தா கோழி வந்து குஞ்சியை தவிர்த்துட்டு முட்டை விட்டுட்டுருக்குங்க. அது முட்டை விட்டது கூட நான் கவனிக்கல. டப்பாவில் கிடக்குது 3 முட்டை. முந்தானத்து போய் பார்த்தேங்க, 3 முட்டை கிடந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கலை, உள்ளே கிடக்கட்டும் அப்படின்னு அந்த அன்றைக்கி விட்டுட்டாங்க. நேற்று போய் முட்டையை பார்க்குறேன், 2 முட்டை கிடந்துச்சு. முந்தானத்து 3 கிடந்தது, இன்றைக்கி நேற்று போய் பார்க்கல 2 முட்டை கிடந்தது. அப்போ வீட்டில் உள்ள ஆட்கள் தான் எடுத்து குடிச்சிருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு ஒன்றும் சொல்லலைங்க. இன்றைக்கி போய் அந்த டப்பாவில் போய் பார்க்கேன். அந்த டப்பாவை காட்டுறேன் பாருங்கள். அந்த டப்பாவில் தாங்க முட்டை விட்டு வச்சுருந்துச்சு. இதுக்குள்ளே வந்து 3 முட்டை கிடந்தது. இன்றைக்கி இந்த 1 முட்டை தாங்க இருக்குது. 3 முட்டையில் 1 முட்டை தான் இருக்குது. என்னடா அப்படின்னு கொஞ்சம் அதிர்ச்சியாக இருந்தது. எங்கன்னு என்ன பாருங்கள், சின்ன சின்ன பொந்து கிடக்கு. இந்த பொந்து வந்து எலி வந்து தோண்டி போடுறது. இந்த தவறத்துக்குள்ளேயும் ஒரு பொந்து கிடக்கு. இந்த இடத்துலையும் அன்றைக்கி குஞ்சுகள் பூரா சத்தம் போட்டுட்டு இருந்துச்சு. அது எதுக்கு சத்தம் போட்டுச்சு என்ன ஏதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியலை. சரின்ட்டு அந்த குஞ்சுகளை பூரா தூக்கிட்டு வந்து இந்த கூடு வாங்கி வச்சுருக்கேங்க. இந்த கூண்டுக்குள்ளே குஞ்சுகளை பூரா அடைச்சிருவேன். இந்த போது பார்த்திங்களா, இந்த கோழி தான் 4 குஞ்சை தவிர்த்துட்டு இப்போ முட்டை போட்டுட்ருக்கு. 3 நாளாக முட்டை போட்டுட்ருக்கு. இந்த பாருங்கள், இந்த கடக்கு பாருங்கள் பொந்து. இப்படி தாங்க பொந்து போட்டு வச்சுருக்கு. என்னது வந்து தூக்கிட்டு போகுதுன்னு தெரியல. எங்கள் வீட்டில் கேட்டாலும் முட்டை நான் எடுத்து குடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ முட்டை வந்து காணாமல் போயிடுச்சு. 2 முட்டை காணாமல் போயிட்டு, இவ்வளோ நாளாக எங்கள் வீட்டில் வந்து முட்டை காணாமல் போனதே கிடையாது. இத்தனை வருஷமாக நான் கோழி வளர்க்கேன். நானும் ஒரு 3 வருஷமாக கோழி வளர்க்கங்க பார்த்துக்கோங்க. வீட்டில் வந்து இந்த முட்டை காணாமல் போகவே இல்லை. பெரிய பெரிய எலி அலையுது பார்த்துக்கோங்க. இந்த பதிவை நீங்கள் பார்க்குறீங்கன்னா பெருச்சாளி தூக்குமா அப்படி இல்லை இருந்ததில்லை. ஆனால் இந்த திருப்பு தான் எனக்கு 2 முட்டையை 3 முட்டையில் 2 முட்டை காணாமல் போயிடுச்சு. வீட்டுக்குள்ளே வந்து யாருமே வரமாட்டாங்க. நான் வந்து சுற்றி அடைச்சி தான் வச்சுருக்கேன். யாரும் கதவை தட்டுனால் மட்டும்தான் கதவை திறப்பேன். எப்படி காணாமல் போச்சுன்னு எனக்கு தெரியலை. தெரிஞ்சிச்சின்னால் எனக்கு இந்த கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு இதை பற்றி தெரியல. ஏன்னா இவ்வளோ நாள் எனக்கு வந்து இந்த முட்டை வந்து காணாமல் போகவே இல்லை. இப்போ தான் மொதல் 2 முட்டை காணாமல் போயிருக்கு. நான் சுற்றி பார்த்துட்டேன், ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் நான் சுற்றி பார்த்தேன். ஆனால் எதுவும் என் கண்ணுக்கு தெரியலை. அப்படி இருந்தாலும் கோழி வந்து கெக்கரிக்கவும் இல்லை. ஆனால் முட்டை மட்டும் காணாமல் போயிடுச்சு. என்ன ஏதுன்னு தெரியலை. ஆனால் இங்கே வீட்டுக்குள்ளே யாரும் வந்து எடுக்கவும் மாட்டாங்க. கீரிப்பிள்ளை, பாம்பு, பெருச்சாளி முட்டையை தூக்கும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மொதல் 2 முட்டை காணாமல் போயிருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே. கோழி வளர்க்கும் நண்பர்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.